இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு தியரிஸ் ஆஃப் சொசைட்டி. தியரிஸ் ஆஃப் சொசைட்டினா இந்தியாவில் வந்துட்டு 3 மேஜர் தியரிஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலாக வந்துட்டு சொசைட்டிஸோட தியரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறது தான் வந்துட்டு தியரிஸ் ஆஃப் சொசைட்டிஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு சிட்டிசனாக ஒரு நார்ம்ஸ், ஒரு வேல்யூஸ், ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி இந்த சொசைட்டி வந்துட்டு அட் அ ஹோல் எப்படி ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்குறது தான் தியரிஸ் ஆஃப் சொசைட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு தியரிஸ் ஆஃப் சொசைட்டிஸ் 3 என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபங்க்ஷனலிசம், மார்க்சிசம் அண்ட் இன்ட்ராக்ஷனிசம். Functionalism, Marxism, and interactionism. Sociologists use different theoretical perspectives to understand society and human. ஸோ வந்துட்டு தியரட்டிக்கலாக டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் வச்சு சொசைட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஹியூமன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த தியரிஸ் ஆஃப் சொசைட்டியை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த தியரிஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த சொசைட்டியில் இருக்கிற பீப்புளையும் அந்த ஹியூமனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த தியரிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபங்க்ஷனலிசம். Functionalism views society as a complex system where different parts work together to maintain stability and order. Functionalism வந்துட்டு சொசைட்டி எப்படி பார்க்குதுன்னா, டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் பீப்புள், நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணி சொசைட்டியை வந்துட்டு ஸ்டேபிள் ஆக்குவாங்க. அதாவது ஒரு சொசைட்டியோட க்ரோத்துக்கு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபங்க்ஷனலிசம்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். இது வந்துட்டு ரொம்ப பெரிய சிஸ்டம் வேர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்துட்டு ஒட்டுக்கா ஒர்க் பண்ணி தே மெயின்டைன் ஸ்டெபிலிட்டி இன் ஆர்டர் ஆஃப் தி சொசைட்டி. Key ideas. Society is like a living organism where each part, institutions, norms, values, has a function. Social institutions, family, education, economy contribute to the overall stability of society. Social order is maintained through shared values and norms. Changes in one part of society affect other parts like a ripple effect. ஸோ ஃபர்ஸ்ட் கீ ஐடியா என்னென்னு பார்த்தோம்னா வந்துட்டு, சொசைட்டிங்கிறது ஒரு லிவிங் ஆர்கானிசம் மாதிரி. ஸோ வந்துட்டு அந்த லிவிங் ஆர்கானிசமில் இன்ஸ்டிடியூஷன், சோஷியல் இன்ஸ்டிடியூஷன், நார்ம்ஸு, வேல்யூஸ் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. சொசைட்டிங்கிற லிவிங் ஆர்கானிசமில் இன்ஸ்டிடியூஷன், நார்ம்ஸு, வேல்யூஸ்னு இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் அதாவது ஃபேமிலி, எஜுகேஷன், எக்கானமி இது எல்லாமே சேர்ந்து சொசைட்டியோட ஸ்டெபிலிட்டிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த 3மே சேர்ந்து தான் ஒரு சொசைட்டியோட ஸ்டெபிலிட்டிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சோஷியல் ஆர்டர் இஸ் மெயின்டைன்டு த்ரூ ஷேர்டு வேல்யூஸ் அண்ட் நார்ம்ஸ். ஸோ அந்த சொசைட்டிக்குள்ள சோஷியல் ஆர்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரே வேல்யூஸை, ஒரே நார்ம்ஸை தான் வந்துட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. தேல் ஃபாலோ த சேம் திங். அதனால் வந்துட்டு அந்த சோஷியல் ஆர்டர் வந்துட்டு மெயின்டைன்டுன்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் இன் ஒன் பார்ட் ஆஃப் சொசைட்டி அஃபெக்ட் அதர் பார்ட்ஸ் லைக் அ ரிப்பிள் எஃபெக்ட். ஸோ நான் முன்னவே சொன்ன மாதிரி நிறைய குரூப் சேர்ந்து சொசைட்டியோட ஸ்டெபிலிட்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு பார்ட்டில் சேஞ்ச் நடந்தாலுமே வந்துட்டு அது மற்ற பார்ட்ஸை அஃபெக்ட் பண்ணும். அட் தி ஹோல் சொசைட்டியோட ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கீ தியரிஸ்ட். ஃபங்க்ஷனலிசமோட கீ தியரிஸ்ட் யாருன்னா, ஃபர்ஸ்ட் எம்எல் டியூர்கிசம். எம்பசைஸ்டு சோஷியல் சாலிடரிட்டி அண்ட் கலெக்டிவ் கன்சைன்ஸ். எம்எல் டியூர்கிசம்ங்கிறவர் வந்துட்டு சோஷியல் சாலிடரிட்டி, சொசைட்டி எல்லாருமே வந்துட்டு ஒற்றுமையாக இருக்கணும் அண்ட் கலெக்டிவ் கன்சைன்ஸ்னால் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஐடியாலஜிஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. டால்கட் பார்சன்ஸ் இன்ட்ரடியூஸ் த ஐடியா ஆஃப் சொசைட்டி அஸ் எ சிஸ்டம் வித் இன்டர்டிபெண்டன்ட் பார்ட்ஸ். ஸோ வந்துட்டு டால்கட் பார்சன்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு சொசைட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் வந்துட்டு இன்டர்டிபெண்ட்டாக இருக்கும், ஒன்று இன்னொன்று சார்ந்து தான் இருக்கும், எல்லாருமே வந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் டிபெண்ட்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனலிசம்க்கு கிரிட்டிசிசம்னு பார்த்தோம்னா, ஓவர்லுக்ஸ் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் பவர் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ வந்துட்டு நம்ம பார்ட்டுன்னு பேசிகிட்டு இருந்தோம். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குதுன்னு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் எப்படி அவங்க பிரிப்பாங்கன்னா, எக்கனாமிக்கல் கிளாஸாக பிரிப்பாங்க, இல்லைன்னா காஸ்ட் பேஸ்ட் பிரிப்பாங்க, ரிலீஜியன் பேஸ்ட் பிரிப்பாங்க. ஹவவர் அது எல்லாமே ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு சொசைட்டியோட ஸ்டெபிலிட்டிக்கு ஒர்க் பண்ணாலும் இது வந்துட்டு ஓவராக வந்துட்டு அந்த பார்ட் ஆஃப் பீப்புள், இந்த பார்ட் ஆஃப் பீப்புள்னு சொல்லிட்டு டாமினண்ட்டாவோ அது ஒரு இன்இக்வாலிட்டியை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோக்கஸஸ் டூ மச் ஆன் ஸ்டெபிலிட்டி, இக்னோரிங் சோஷியல் சேஞ்ச் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். சொசைட்டியோட ஸ்டெபிலிட்டியவே பார்த்துட்டு இருந்தால் சொசைட்டியில் இருக்கிற
பிரச்சனைகளை யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இதுக்கு கிரிட்டிசிசமாக இருக்குது. அதாவது சொசைட்டி எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறதே பார்த்துட்டு இருந்தால் சொசைட்டி நடக்கிற இருக்க சேஞ்சஸையும் சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனையும் வந்துட்டு யாருமே பார்க்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மார்க்சிசம் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் தியரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மார்க்சிசம் சீஸ் சொசைட்டி அஸ் பீயிங் பேஸ்ட் ஆன் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த ரூலிங் கிளாஸ் bourgeoisie அண்ட் த ஒர்க்கிங் கிளாஸஸ் ப்ரோலெட்ரேட். ஸோ வந்துட்டு மார்க்சிசம் எப்படி பார்க்குதுன்னா சொசைட்டி வந்துட்டு ரெண்டாக பிரிக்குது. அங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரித்தாங்க. மார்க்சிசமில் வெறும் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ரூலிங் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ்னு. ஸோ இந்த ரூலிங் கிளாஸில் எப்போவுமே வந்துட்டு ஒர்க்கிங் கிளாஸ்க்கு டாமினண்ட்டாக தான் இருப்பாங்க. இந்த ரூலிங் கிளாஸ் சொல்கிறத தான் இந்த ஒர்க்கிங் கிளாஸ் கேட்கணும். ஸோ நோ அதர் கோ. ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டாக இருக்கிறதுனால தான் மார்க்சிசம் தியரியை கான்ஃப்ளிக்ட் தியரின்னு சொல்கிறாங்க. அதாவது சொசைட்டியை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரிக்காமல் ரூலிங் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ்னு டாமினண்ட்டாக கிளாஸ் பேஸ்டாக பிரிக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தர் டாமினண்ட்டாக இன்இக்வாலிட்டியை க்ரியேட் பண்ணுறதுனால இதை கான்ஃப்ளிக்ட் தியரின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கீ ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா சொசைட்டி இஸ் டிவைடட் இன்டு கிளாஸஸ் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் ஆஃப் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. சொசைட்டியில் பீப்புளை கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. த bourgeoisie கேபிட்டல் கிளாஸ் கண்ட்ரோல்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ஸ் த ப்ரோலெட்ரியேட் ஒர்க்கிங் கிளாஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேபிட்டலிஸ்டிக் கிளாஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரொடக்ஷன் எல்லாமே ஓவர்சீ பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை வந்துட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. கிளாஸ் ஸ்ட்ரகிள் லீட்ஸ் டு சோஷியல் சேஞ்ச் அண்ட் ரெவல்யூஷன்ஸ். கிளாஸ் ஸ்ட்ரகிள், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அப்பர் கிளாஸ் லோயர் கிளாஸ் அப்படிங்கிற இருக்கிற டிஃப்ரென்சியேஷன் வந்துட்டு ஒரு சோஷியல் சேஞ்சுக்கோ இல்லை ரெவல்யூஷன் புரட்சிக்கோ வந்துட்டு இட் பேவ்ஸ் வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு சொசைட்டியில் தேவையில்லாத ஒரு சோஷியல் சேஞ்சோ இல்லை ரெவல்யூஷனோ வரும். கேபிட்டலிசம் கிரியேட்ஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் ஏலியனேஷன். ஸோ இந்த மாதிரி கேபிட்டலிஸ்ட் எக்கானமி இருக்கிறதுனால அது வந்துட்டு எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்காம ஏலியனேட்டடாக இருக்கும். ஒருத்தரை பெருசாக பார்த்துட்டு ஒருத்தரை சின்னதாக பார்க்குற மாதிரி அது வந்துட்டு ஒரு ஏலியனேட்டட் இது க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கீ தியரிஸ்ட் யாருன்னா கார்ல் மார்க்ஸ் பிலீவ் கேபிட்டலிசம் would eventually be replaced by socialism and communism. ஸோ கார்ல் மார்க்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா கேபிட்டலிசம் வந்தால் சோஷியலிசமும் கம்யூனிசமும் வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு கிரிட்டிசிசம் என்னன்னு பார்த்தோம்னா ஓவர் எம்பசைசஸ் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் அண்ட் இக்னோர்ஸ் அதர் சோஷியல் டிவிஷன்ஸ் ஜெண்டர் ரேஸ் கல்ச்சர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி இருக்கிறப்ப இங்கே வந்துட்டு கிளாஸ் பேஸ்டாக இருக்கிற டிஃப்ரென்சியேஷன் மட்டும் ஓவர் எம்பசைஸ் பண்ணுறதுனால மற்றது எதையும் பார்க்காம விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் சோஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் கான்சென்சஸ். ஸோ வந்துட்டு முன்னாடி தியரியில் வந்துட்டு சோஷியல் ஸ்டெபிலிட்டி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த தியரியில் சோஷியல் ஸ்டெபிலிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணவே மறந்துட்டாங்க. The next thing is interactionism, symbolic interactionismனு சொல்கிறாங்க. Interactionism focuses on everyday social interaction, how people create meaning through communication. ஸோ இன்ட்ராக்ஷனிசம்னா ஒன்றுமே இல்லை, டெய்லி சொசைட்டியில் கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அண்ட் வந்துட்டு பீப்புள் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு எப்படி ஒரு சொசைட்டியில் ஸ்டெபிலிட்டி கொண்டு வராங்கங்கிறது தான் இன்ட்ராக்ஷனிசம். இதோட கீ ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா சொசைட்டி இஸ் ஷேப்டு பை இண்டிவிஜுவல்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ஷேர்டு சிம்பிள்ஸ். இந்த சொசைட்டி உருவாகிறதே ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுனால தான் சொல்கிறாங்க. பீப்புள் ஆக்ட் பேஸ்ட் ஆன் த மீனிங் தே கிவ் டு ஆப்ஜெக்ட்ஸ் பீப்புள் அண்ட் ஈவெண்ட்ஸ். பீப்புளோட பிஹேவிங்ஸ் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் மேலே இருக்கிற அவங்களோட மீனிங் பீப்புள் மேலேயோ இல்லை ஈவெண்ட் மேலேயோ இருக்கிற மீனிங் அங்கே நடக்கிற கம்யூனிகேஷன் மூலிமா தான் சொசைட்டி ஃபார்ம் ஆகுது. சோஷியல் ரோல்ஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் ஆர் டெவலப்டு த்ரூ இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப நம்மளோட சோஷியல் ரோல்ஸ் என்னன்னு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அட் தி சேம் டைம் நம்மளாலையும் ஷைன் ஆக முடியும். கீ தியரிஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட் மீட் introduced the concept of the self-developing through social interaction. ஸோ சோஷியல் இன்ட்ராக்ஷன் மூலிமா செல்ஃப் டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காரு. எர்விங் காஃப்மேன் used the
dramaturgical approach comparing social life to a theoretical performance. சோஷியல் லைஃப்பை ஒரு தியரட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காரு. கிரிட்டிசிசம் ஓவர்லுக்ஸ் லார்ஜர் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ், எக்கானமி, பாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி லார்ஜர் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்க்குது. மைனராக இருக்கிறத விட்டுட்டு லார்ஜராக இருக்கிற எக்கானமி, பாலிட்டிக்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுது. focuses too much on micro level interactions and ignores social inequality. ஸோ சின்னதாக வந்துட்டு இன்ட்ராக்ஷனிசம் பற்றி மட்டும் பேசினதுனால அவங்க வந்துட்டு சோஷியல் இன்இக்வாலிட்டியை பற்றி யாருமே இங்கே பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. These three perspectives provide different ways to understand how society functions and evolves. ஸோ இந்த சொசைட்டியில் வந்துட்டு எப்படி வந்துட்டு எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த த்ரீயும் வந்துட்டு ஒரு தியரியாக இருக்குது.